வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. இன்னைக்கு நம்ம 2 அவுட் ஆஃப் சிலபஸ் பார்க்க போறோம். அவுட் ஆஃப் சிலபஸா? யாருக்குன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா நமக்கு இல்லைங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது யாருக்கெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸா இருக்க போகுதுன்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது ஒன்றும் இல்லை, வடிவேலு ஒரு படத்துல ஒரு 4 நாள் கக்கா போகாம மூஞ்ச இறுக்கமா வச்சுட்டு சுத்துவார்ல, அது மாதிரி நேற்று சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருந்தார் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள். ஏன் இவ்வளோ இருக்கும்? சரி, நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு பதவியேற்பு விழாவில் பேசிட்ட சரியா, கையை ஒசத்தி பேசியாச்சு. அதுக்கு முன்னாடி மாநாடு, அதுக்கப்புறம் கேம்பெயின், இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டா, பேசிட்டு வந்துட்டேன். ஒரு A4 சைஸ் பேப்பர் வேற உனக்கு கொடுத்துட்டாங்க, பார்த்து படிச்சாச்சு. மாடுலேஷன் நம்மளுக்கு சொல்லியே தர வேணாம், நம்மளுக்கு நடிப்பில் நம்ம எவ்வளோ பெரிய ஆள், அதனால இவ்வளோ நாள் பேசியாச்சு நடிச்சாச்சுன்னு வச்சுக்கலாமே. பட் இங்க அப்படி இல்லைல்ல, நீ பேசணும்ல. நீ பேசினாதானே நான் அவை குறிப்பில் ஏறும். நீ வேற சொல்ற, ஐயோ சிஎம் ஆயிட்டார்ல, நீங்க பேசினாதானே நான் அது வந்து அவை குறிப்பில் ஏறும் அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது. ஏன்னா அவை குறிப்பு அப்படின்னாலே அண்ணனோட ஆடியன்ஸ்க்கு அது என்னன்னு தெரியாது. அண்ணன் இத்தனை நாள் யாருக்காக பேசிட்டு இருந்தாரு? அவரோட ஆடியன்ஸ்க்காக பேசிட்டு இருந்தாரு. அவரோட ஆடியன்ஸும் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் அண்ணனுக்காக பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஆடியன்ஸ் எங்கேயாவது சட்டமன்றத்தில் போய் அண்ணன் என்ன பேசுறாருன்னு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்கல்ல. அப்புறம் அண்ணன் வந்து பேசலை, சட்டமன்றத்தில் நீங்கள் பேசினாதானே அது வந்து அவை குறிப்புக்கு போகும். நாளைக்கு அண்ணன் சிஎம் அவர்கள் வந்து, அதாவது விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு யாராவது ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கணுன்னா அவை குறிப்பில் இருந்தால் தானே பார்க்க முடியும். இப்படி நீங்கள் டெய்லி சட்டமன்றத்தில் பேசாமல் வந்தனா அப்புறம் சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு சர்ச் பண்ணால் ஒன்றுமே இருக்காதுல்ல அப்படின்னு நம்ம சொன்னால், இது என்னது அவை குறிப்பு, ரொம்ப ஹார்ட் சிலபஸா இருக்கே அப்படின்னு கேட்குறானுங்க. அதுக்கப்புறம் இது என்ன சர்ச் பண்ணான்னு சொன்னீங்களே, அது தெரிலங்க. அவை குறிப்புல எப்படி சர்ச் பண்ணுவீங்கன்னு. அதனால பெட்டரு எக்ஸ்ல நீங்க அண்ணன் எழுதுனாருன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் க்ராக் போட்டு சர்ச் பண்ணி எடுத்துருவோம். இல்லை ஃபேஸ்புக்கில் அண்ணன் வந்து எழுதுனாருன்னு வச்சுக்கோங்களேன், சர்ச் இன்ஜின் வச்சு நாங்கள் சர்ச் போட்டு எடுத்துருவோம். அதை விட்டுட்டு அவை குறிப்பில் இல்லைன்னா அப்படின்னு கேட்குறாங்கங்க. என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க, நாளைக்கே கேட்பாங்க. கிட்டத்தட்ட சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 நாட்கள் எடுத்துக்கிட்டாரா? அதுக்குள்ள இந்த சமூக வலைதளங்கள்ல என்ன பேசினாங்க அப்படின்னா, மைனாரிட்டி அரசுன்னு பேசினாங்க. அதை வந்து என்னன்னா பெருமையா கலைஞர் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாரோ அதுதான் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. என்னைக்கு பேசினாரு? அந்த 6 நாட்கள் பேசல, வந்து பதவி பிரமாணம் எடுக்கும் போது பேசுறாரு. அதாவது அந்த 6 நாட்களும் அதற்கு என்ன பதில் சொல்லணும்னு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பதவி பிரமாணம் எடுக்கும் போது பேசுறாரு. அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா? அவன் பொருளை எடுத்து அவனை போடுறது அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுடைய பொருளை போய் எடுத்துட்டு வந்து மறுநாள் போடுறீங்க, அவ்வளோ தூரம் டைம் எடுத்துக்கிறீங்க. ஆனா சட்டமன்றம் அப்படி இல்லை, நீங்க உடனுக்குடன் பதில் சொல்லியே தீரணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா சிஎம் விஜய் அவர்கள்? அது என்னென்ன பேசுறாங்க எல்லாத்தையும் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு போய் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அட்மினை எழுப்பி உட்கார வச்சு, இந்த பாரு இந்த கேள்விலாம் கேட்டாங்க, இதுக்கு மரியாதையாக பதிலை போட்டு எக்ஸில் பதிவிட்டுரு அப்படின்னு சொன்னார். அவர் செய்கிறது நியாயம்தாங்க. அவரோட ஆடியன்ஸ் எக்ஸ்லையும் ஃபேஸ்புக்கில் தான் இருக்காங்க. அவரை போய் சட்டமன்றத்தில் பேசு அப்படின்னு சொன்னால் அந்த பசங்கள்லாம் என்ன டிவியை ஆன் பண்ணி உட்காந்து அவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு, விவாதம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்க போகிறாங்களா? வாய்ப்பில்லை தானே. அதனால அவர் எக்ஸ்ல பேசினாதான் அவரோட ஆடியன்ஸ்க்கு போய் சேரும். அவர் சரியா தான் செஞ்சுட்டு இருக்காரு. சும்மா அவை குறிப்புல ஏறல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவை குறிப்புல ஏறினா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமா இருக்கும், ஏன் ரெஃபரன்ஸ்க்குலாம் அதை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி உதாரணம். அதாவது காலகாலமாக கலைஞரை ஐயா மேல வந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அவர் வந்து பாவாடை நாடான்னு சொல்லிட்டு கொச்சையாக ஜெயலலிதா அவர்களை பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொய்ய அப்படியே உண்மை என்று நம்பிய நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசிடுறாரு. உடனே வந்து திமுக கட்சியை சார்ந்தவர்கள்லாம் இதை நீங்க நிரூபிக்கவில்லை அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒன்று அப்படி கலைஞர் அவர்கள் பேசியிருந்தாரு அப்படின்னா அது அவை குறிப்பில் இருக்கும், இல்லை அது ஆபாசமாக இருக்கு அதை நான் நீக்கிறேன் அப்படின்னு நீக்கப்பட்டிருந்தாலுமே என்ன அவை குறிப்பில் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா, இவர் இப்படி பேசினாரு அதை நாங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் தேடி பார்க்குறாரு, அவை குறிப்பிலையும் தேடி பார்க்குறாரு, இல்லை என்றதும் இது காலகாலமாக சொல்லப்பட்ட இந்த பொய்யை நானும் நம்பிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை கேட்டார். இந்த அளவுக்கு ஒரு அவை குறிப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தாவேகாவினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் வந்து டெய்லி இப்படி போயிட்டு 4 நாள் கக்கா போகாத மாதிரி மூஞ்ச இறுக்கமா வச்சுக்க வேண்டாம், ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தான் தமிழ்நாட்டில்
இந்தியாவில் உலகத்திலேயே மிக ஹேண்ட்ஸமான ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு மினிஸ்டர் அப்படின்னு மீம் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க. அந்த அழகு இந்த 4 நாள் கக்கா போகாம மூஞ்சி வச்சிருக்காருல இறுக்கமா, அதுல ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்புறம் இதை வச்சே மீம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தயவு செய்து அண்ணன் கிட்ட நீங்க போய் பர்சனலா ரெக்வஸ்ட் பண்ணுங்க, அண்ணா சிரிச்ச முகத்தோட ரிலாக்ஸ்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ எதுனாலும் நீங்க வந்து பதில் சொல்லாம இறுக்கமா இருந்துட்டு வந்துடுறீங்க. வந்துட்டு எக்ஸ்ல உட்காந்து ரைட் அப்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்குது தமிழ்நாட்டில். இப்போ எவ்வளவோ நடந்திருக்கு. லாக்அப் டெத்து, அதுக்கப்புறம் சாதிய வன்கொடுமை, தீண்டாமை கொடுமை, இந்த மாதிரி நிறைய நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நடக்கும்போது இன்னைக்கு நடந்துருச்சுங்க. அதனால நாளைக்கு கண்டிப்பா எதிர்கட்சியினர் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு வேலை ராஜ்மோகன் எம்எல்ஏவோ இல்ல வேற யாரையும் உங்களுக்கு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதில் சொல்லிடுவீங்க. ஆனா அதை தாண்டி இந்த சட்டம் கொண்டு வரணும், அந்த சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு வன்னியரசனாவோ இல்ல உதயநிதி அவர்களோ உங்ககிட்ட நீங்க எப்ப செய்வீங்க, இல்ல இந்த சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு இருக்கீங்க அப்படின்னு அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? கஷ்டம் தானே. அதனால இது நீங்க விளையாண்ட சினிமா பூமி கிடையாது. எல்லாமே வந்து டைரக்டர் எழுதி கொடுத்துற மாதிரி முதல்ல எழுதி கொடுத்தா அதை மட்டும் பேசிட்டு போக, இது ரத்த பூமி. நீங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். இதுக்கு தயாராக இருங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் தான். சாய்ஸ்ல விட்டுறலாம்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. சாய்ஸ்ல விட மாட்டாங்க யாரும். அங்க ஒரு வேலை விட்டுட்டாலும் வெளியில செமையா விழுவும். அதனால தயவுசெய்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களே அரசியல் படுத்திக்கோங்க. அதை தாண்டி உங்களோட பசங்க ஊருக்குள்ள பண்ற அநியாயங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்களையும் நீங்கள் தயவுசெய்து சீக்கிரமா அரசியல் படுத்துங்க. இப்போ ஜெயரஞ்சன் தோழருடைய, ஜெயரஞ்சன்னா யாருன்னு வேற கேட்பீங்க. சரி, ஓகே, ஒருத்தர் அவர் சொன்ன அந்த எக்கனாமிக்ஸோடைய அடிப்படையில் இருந்து உங்களுக்கு நான் இதை விளக்க முயற்சி செய்கிறேன். எனக்கு புரியுது, இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ரொம்ப டஃப்பான சிலபஸ் வேற, ஆனால் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. அதாவது ஒரு மைக்ரோ மணி மேனேஜ்மெண்ட் இருக்கு, இல்லை மைக்ரோ எக்கனாமி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் கையில் கொண்டு போய் நம்ம 1000 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போயிட்டு ஒரு பெட்டி கடையில் ஜாமான் வாங்குவாங்க, ஒரு போண்டாவோ ஏதோ ஒன்று வாங்குவாங்க. இப்போ அந்த போண்டாவை நிறைய போடுறதுக்காக அதற்கான க்ராசரிஸ் இருக்கும்ல, அந்த மாதிரியான பொருட்கள், அதாவது பலசரக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை போய் அவங்க வாங்குவாங்க. பலசரக்கு வாங்குறது அதிகரிக்கும் போது அதை மேனுஃபேக்சர் பண்ணுறவன் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் காசு வரும்போது அவங்க ட்ரெஸ்ஸு அது இதுன்னு காரு அது மாதிரி வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இடம் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பொருளாதார சுழற்சின்னு ஒன்று நடக்குதுல்ல, அது நீங்கள் கொண்டு போய் கடன் அடைச்சிருங்க, நாங்கள் உங்களுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னு அனுப்பும்போது உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பணம் வந்து முடக்கம் ஏற்படும். நீங்க உங்க கையில சேர்த்து வச்சிருந்த காசை தான் கொண்டு போய் கொடுப்பீங்க. அப்புறம் எனக்கு 1000 ரூபாய் வேண்டாம், 2000 ரூபாய் வேண்டான்னு வேற சொல்றீங்க. சரி, முதல்ல நம்ம கடன் அடிச்சாதானே அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து போட்ட திட்டமான 2500 ரூபா உங்க கைக்கு வரும். இப்போ அந்த பீரியடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம். இப்போ இந்த பணத்தை நீங்க கொண்டு போய் போட்டுட்டீங்க. சேர வேண்டிய பணம், அதாவது நம்ம தமிழ்நாட்டின் மீது இருக்கிற அந்த 9.5 லட்சம் கோடி கடனை வந்து அது அளவுக்கு நீங்கள் பணத்தை சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த கடனை அடைச்சிடுறாரு. கடன் அடைச்சாச்சு, ஓகேவா, அடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அடைச்சிட்டாரு. ஆனால் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன காசு அவர் எங்கேருந்து கொடுப்பாரு? எங்கேருந்து மற்ற பொருளாதாரத்துக்கு அவர் வந்து பயன்படுத்துவார். அது வரைக்கும் பொருளாதார முடக்கம் ஏற்படும்ல. சரி, ஒன்று பண்ணுங்க, நான் இது நக்கலாக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் பேசி முடிச்சுட்டு நான் நக்கலாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாதி கேட்டுட்டு இருக்கும்போதே இது சூப்பர் ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு செய்ய போயிடுவீங்க. அதனால் முதலே சொல்லிடுறேன், நக்கலாக தான் சொல்கிறேன். இன்னும் ஒன்று பண்ணுங்க, இப்போ நீங்கள் அனுப்புகிற காசோட 2 மடங்கு அதிகமாகுங்க. ஒன்று கடன் அடைக்க, இன்னொன்று உடனடியாக அவர் சொன்ன திட்டங்களுக்கு செயல்படுத்த. அப்படி வேணால் செய்யுங்க. கடன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்த நினைக்கிறீங்களா? விஜய் வந்து அந்த படத்தில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா யோசிச்சு பாருங்க. தன்னை வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக காமித்துக் கொள்ளும் இந்த அமெரிக்கா தான் எங்க என்ன பிரச்சனைனாலும் மூக்க நுழைத்து அங்க போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான மற்ற நாடுகளுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற இந்த அமெரிக்கா தான் உலகத்திலேயே அதிக கடன் வச்சிருக்கிற ஒரு நாடாகவும் இருக்கு, முதல் நாடாகவும் இருக்கு. அவங்களுக்கு தெரியாதா கடனை அடைச்சிட்டு தான் வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு?
அப்போ புரியலையா உங்களுக்கு? கடனுக்கும் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லா நாடுகளிடமும் கடன் இருக்கும், அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க வாட்டில் வெல்ஃபேர் ஸ்கீமில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து மைக்ரோ எக்கனாமி. இங்கே தன்னால் இந்த கடன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீ ஆனால் சுழற்சியில் காசு விட்டு அந்த காசு வந்து ஒரு அடிப்படையில் ஒரு மனிதன்கிட்ட இருந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வரைக்கும், அடிப்படையில் ஒரு மனிதன் இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற வரைக்கும், அடிப்படை ஒரு மனிதன் இருந்து அதிக அளவுக்கு டாக்ஸ் கட்டுற வரைக்கும் அது சுழற்சியில் போனால் மட்டும்தான் ஜிடிபி உயரும். அதுக்கப்புறம் எல்லாமே தன்னால் உயரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைப்பாங்க. பட் ஸ்டில் கடன்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும், வேணா குறைஞ்சிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் குறைச்சிருக்காங்க. எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு கூகுளில் தட்டி பாருங்க, வரும். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. இது நிச்சயமாக உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஒரு 1,00,000 ரூபாய் இருக்கவன் வந்துட்டு சரி கடன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிடலாம். ஒரு 4,000 ரூபாய் வச்சுட்டு இருக்கணும், 2,000 ரூபாய் வச்சுட்டு இருக்கிற ஒரு தாவேகா ஃபேனும் நானும் விஜய் நான் கஷ்டப்படக்கூடாது அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிட்டா அவனுக்கு அது பணம் முடக்கம். அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போது இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்களே கூட எனக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஏங்க நீங்கள் டிஎம்கே ஆட்சியில் இருந்தபோது பள்ளிகளுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலை மேம்படுத்துவதற்காக நீங்கள் வந்து க்ரௌட் ஃபண்டு, கோ ஃபண்டு இந்த மாதிரிலாம் வந்து கொடுங்க, பப்ளிக் ஃபண்ட்லேருந்து நாங்கள் வந்து இன்னும் சிறப்பாக செய்கிறோன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, அதுக்கு கூட நீங்கள் கூட முட்டு கொடுத்தீங்களே, அமெரிக்காலலாம் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த காசை வச்சு அவங்க வந்து அரசாங்க பள்ளிகளுக்கு பயன்படுத்திக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அனுப்புகிற இந்த பணத்தை அரசாங்கம் தங்களுடைய தமிழ்நாட்டின் கடனை அடைப்பதற்கு பயன்படுத்தலைனாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, உனக்கு 1,00,000 இருக்குது, நீ கொடுத்துட்ற, உன்னால் சமாளிக்க கூட முடியலாம். இல்லை என்னோட தமிழ்நாட்டுக்கு தானே நான் கொடுக்குறேன், நான் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த 2,000, 3,000, 4,000 கொடுத்துட்டு அவனுடைய பொருளாதாரமே முடக்கத்தில் போனவங்க எப்படி சமாளிப்பாங்க? இன்னும் அண்ணன் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த 1,000 ரூபாய் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாரு. இவர் வந்து தான் இன்னும் எப்போன்னு யோசிச்சு இந்த 2,500 ரூபாலாம் ரிலீஸ் பண்ணணும். அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அது வரைக்கும் இந்த பண சுழற்சி, அதாவது மைக்ரோ எக்கனாமி என்ன ஆகும்? ஆக்சுவலாக நீங்கள் நல்லது செய்யலை. இது புரியுதா? இது வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் தான், ரொம்ப ஹார்ட் டாபிக் தான். ஆனால் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சா உங்களுக்கு புரியும். அதாவது இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இருக்கிறவன் கொடுக்கறதுக்கும் இல்லாதவன் தன்னை வருத்திட்டு கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான். சரி நான் அப்படினாலும் நான் கொடுத்து தாங்க தீருவேன், என்கிட்ட நிறைய இருக்குது நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிங்கன்னா, அதை நீங்கள் அரசாங்கத்துக்கு நேரடியாக கொடுக்காம அரசாங்கம் அந்த 2,500 ரூபா கொடுக்கறது வரைக்கும் அட்லீஸ்ட் தயவு செய்து உங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆட்டோ பே மாதிரி போட்டு மாதம் 1,000 ரூபா கிடைக்கிற மாதிரி செஞ்சால் கூட புண்ணியமாக போகும். இங்கே அனுப்புறதை விட இங்கே அனுப்புறதும் புண்ணியம் தான் வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு நீங்கள் நினைக்கிற விதத்துக்கு ஆனால் போக போகிறது இல்லை. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது உங்களுக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான், ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தான். பட் என்ன பண்ண, நான் பேசிட்டேன், நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள்.